லாஸ்ட் வெர்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற இன்சர்ட் டேப்ல இந்த கமெண்ட் அப்படின்ற குரூப் வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பண்ணும்? பேசிக்கலி இந்த வேர்ட் அப்ளிகேஷன எப்படி யூஸ் பண்றது? என்னென்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுன்ற மாரி விஷயங்கள பார்த்திருந்தோம். நான் யூஸ் பண்றது ஒரு லேட்டஸ்ட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் ஆர் மேபி லேட்டஸ்ட் வேர்ட் அப்ளிகேஷன் நீங்க சொல்லிக்கலாம். அப்படின்றதுனால எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல இருக்கும். நீங்க பார்க்கறதுக்கு புரியும். இதுல நீங்க நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அத உங்களுடைய லைஃப் என்வைரன்மென்ட்லயே தட் இஸ் லைவ் என்வைரன்மென்ட்ல, வொர்க் ஸ்பேஸ்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்றதுக்கு முயற்சிக்கலாம். சரியா? சரி, இந்த கமெண்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னா அது பேர்லயே உங்களுக்கு ஒரு புரிதல குடுக்குது. ஹெட்டர்னா மேல வந்து ஒரு விஷயங்கள் நான் ஆட் பண்ணணும்னா, அந்த ஹெட்டர யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு பேஜுடைய பாட்டம்ல ஏதாவது கன்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சில கன்டென்ட் இருக்கு. நான் இந்த கன்டென்ட்ட சும்மா கீழ பேஸ்ட் பண்ணி இந்த பேஜ ஃபில் பண்றேன். அப்போ இந்த இடத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேஜ்ல வந்து இவ்ளோ கன்டென்ட் கவர் ஆயிருக்கு. இது செகண்ட் பேஜ்ல ஒரு சில கன்டென்ட் போகுது இப்போ. எல்லா பேஜ்லயுமே கன்டென்ட் வந்து நம்ம டைப் பண்ணோம், ஆர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஒரு தேவைப்படுற ஒரு கன்டென்ட் இருக்கும். அந்த ஹெட்டர்லயும், ஃபூட்டர்லயும் அதாவது இந்த கன்டென்ட்க்கு மேல உள்ள இந்த செக்மெண்ட்ட நம்ம ஹெட்டர் செக்மெண்ட்ன்னு சொல்றோம். இந்த பேஜுக்கு வந்து கீழ உள்ள இந்த கேப்ப வந்து நம்ம ஃபூட்டர் செக்மெண்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கன்டென்ட்ட நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெட்டர் இந்த இடத்துல, நான் இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல என்னால ஹெட்டர டைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர்ல டெஸ்டிங் நான் சும்மா கீப் பண்ணிட்டு எஸ்கேப் குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் கீப் பண்ணி எஸ்கேப் குடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல உள்ள கன்டென்ட்ட டார்க்கா என்னால பார்க்க முடியுது. இத லைட்டா பார்க்க முடியுது. விச் இஸ் இது டிசபிள் ஆயிடுச்சு. உள்ள போய் உட்கார்ந்திருக்கு. இப்போ இத பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ்ல நம்ம ஆட் பண்ண கன்டென்ட் எல்லா பேஜ்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்லயும் விச் இஸ் செகண்ட் பேஜ்லயும் டெஸ்டிங்ன்னு தெரியுது. அப்போ என்ன பேசிக் புரிதல் வேணும் அப்டின்னா, இந்த மாதிரி ஹெட்டர்ன்ற இடத்துல நம்ம ஆட் பண்ற கன்டென்ட் எல்லா பேஜுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சம்டைம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த டாக்குமெண்ட் உடைய முக்கியமான ஒரு நேம் இருக்கும். அந்த நேம வந்து இந்த ஹெட்டர்ல போடலான்னு ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டாக்குமெண்ட்ட நான் சேவ் பண்ணல. மேபி நான் இத சேவ் பண்றேன். சும்மா ரஃப்பா ஒரு நேம்ல நான் சேவ் பண்றேன். என்ன நேம்ல சேவ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, "த வீடியோ புரொவைட்ஸ் அ பவர்ஃபுல் வே டூ ஹெல்ப்" அப்படின்ற மாதிரி ஒரு நேம்ல சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த ஹெட்டர்ல கிளிக் பண்ணிட்டு, ஹெட்டர்ன்ற இந்த ஆப்ஷன நான் கிளிக் பண்றேன். இதுல ஹெட்டர்ல நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய நெறைய ஆப்ஷன காமிக்குது பாருங்களேன். ஹெட்டர்ல இந்த மாரி அழகான ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம். இந்த மாரி செக்மெண்ட்ட வச்சுக்கலாம். நெறைய டிஃபால்ட்டா இருக்கிற நெறைய விஷயத்த காமிக்குது. நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல, செகண்ட் ஆப்ஷன 3 காலம்ஸ்ன்றத கிளிக் பண்றேன். அப்போ இதுல 1, 2, 3 இடத்துல நான் விஷயங்கள டைப் பண்றதுக்கு எனக்கு பிரிவிலேஜ் குடுக்குது. இந்த 3 இடத்துலயும் நான் ஒரு சில விஷயங்கள டைப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஒரு பேட்டர்ன் இல்லையா? இத நான் டெலீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில விஷயங்களும் நான் காமிக்கிறேன். அதே மாதிரியே டெக்கரேட்டிவா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஹெட்டிங்ல வச்சுக்கலாம். பாருங்களேன், டாக்குமெண்ட் உடைய டைட்டில் இந்த இடத்துல தெரியும். இந்த இடத்துல ஏதாவது வேணும்னா நான் இன்சர்ட் பண்ணிக்கலான்ற மாரி அம் நெறைய விஷயங்கள் இதுல நம்ம பண்ண முடியும். ரைட்? இந்த இடத்துல இந்த லெஃப்ட் கார்னர்ல வந்து நான் என்ன பண்றேன், டிராஃப்ட் அப்படின்னு ஒரு இத கீப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து எல்லா பேஜ்லயும் தெரியும். நான் செகண்ட் பேஜ் போகும்போதும் தெரியும். ரைட்? அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் உடைய பாட்டம் செக்மெண்ட்ல ஃபூட்டர் இருக்கு. டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த ஹெட்டர், ஃபூட்டர்ன்ற டேபும் ஓப்பன் ஆயிடுது இல்லையா? இப்ப நம்ம நார்மலா இருக்கும்போது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தெரியல. எஸ்கேப் பண்ணிட்டேன். இப்ப டபுள் கிளிக் இந்த இடத்துல பண்ணும்போது இந்த டேப் அதாவது ஹெட்டர், ஃபூட்டர்ன்ற ஒரு டேபே வருது. இது அப்படியே நம்ம போணும் அப்படின்னா, ஃபூட்டருக்கு இன்சர்ட் பண்ற நெறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. பாருங்களேன். இந்த இடத்துல என்னென்ன இருக்கு? ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ரொம்ப டிசைன்ஃபுல்லான ஒரு சில செக்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், வியூ மாஸ்டர் ஹாரிசான்டல் அப்படின்னு இருக்கு. பேஜ் நம்பரும் இந்த இடத்துல வந்துரும். டேட்டும் நீங்க போட்டுக்கலான்ற மாரி குடுக்குறாங்க. நான் இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணி ஒரு அழகான ஒரு டிசைன நான் ஃபூட்டருக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப இது மாரி கொண்டு வர்றதுனால, டாக்குமெண்ட் ஃபுல்லா அது ரன் ஆகும். அழகா இருக்கும், கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். நீட்டா இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா, ஹெட்டர், ஃபூட்டர் இல்லாம பிளாங்க்கா இருந்துச்சுன்னா, ரொம்ப ராவா இருக்கும். பட் அதுல ஹெட்டர், ஃபூட்டர்லாம் ஆட் பண்ணப்படும்போது தான் அது அழகா இருக்கும். ஸோ இத நீங்க ஆட் பண்ண தெரியும் உங்களுக்கு இப்போ. என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்குன்னு தெரியும். ஒருவேளை இதுல ஏதாவது பிக்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும், இந்த ஹெட்டர், ஃபூட்டருக்குள்ள போயிட்டு, பிக்சர கிளிக் பண்ணி நீங்க பிக்சர் ஆட் பண்ணலாம். பிக்சர மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. நெறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குல்ல. ஹெட்டர், ஃபூட்டர்ல பேஜ் நம்பர் ஆட் பண்ணலாம். டேட் அண்ட் டைம், டாக்குமெண்ட் இன்ஃபோல பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கும். ஆத்தர் நேம், ஃபைல் நேம் நெறையா இருக்கும். குயிக் பார்ட்ஸ் இருக்கு இதுல. அதாவது ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுற மாதிரி நெறைய விஷயங்கள் இதுல இருக்கும். டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையும் நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணி பார்க்கலாம்.
நிறைய ஃபீல்ட் இருக்கு, நிறைய பில்டிங் பிளாக்ஸ் இருக்கு. பில்டிங் பிளாக்ஸ்லாம் நான் இன்செர்ட்லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். தென் பிக்சர ஆட் பண்ணலாம். ஒரு சில டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டர்ல ஒரு லோகோ ஆட் பண்ணுவோம். ஒரு கம்பெனிக்கு டாக்குமெண்ட் பண்றீங்கன்னா, அந்த கம்பெனியோட லோகோ ஹெட்டர்ல இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம பிக்சர கிளிக் பண்ணி எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு லோகோ ஆட் பண்ணலாம். பிக்சர ஆன்லைன்ல இருந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து மேல ஹெட்டருக்கு போகணும்னா இத கிளிக் பண்ணா மேல போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இது எல்லாமே முதல்ல நீங்க ஹெட்டர் ஃபுட்டர தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இத நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது நல்ல புரிதல் வரும். இப்ப நான் இத சொன்னேன்னா புரிதலே வராது. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணிட்டு டவுட் ஏதாவது வரலாம். அதுக்கப்புறம் இதோடைய பர்ப்பஸ் உங்களுக்கு புரிதறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில கண்ட்ரோல்ஸும் இருக்கு. நான் அத கேன்சல் ஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹெட்டர் ஃபுட்டர்னா என்ன? எங்க இருக்கும்? எப்படி இன்சர்ட் பண்றது? உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு ஹை லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எல்லாமே இன்சர்ட் டேப்ல இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல வந்து நான் பேஜ் நம்பர இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஹெடர் ஃபுட்டருக்குள்ள நம்ம பார்க்கும்போதும், டபுள் கிளிக் பண்ணி பார்க்கும்போதும், இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே ஆப்ஷன் உங்களுக்கு எங்க இருக்கு? இன்சர்ட்ல ஹெடர் அண்ட் ஃபூட்டர்ன்ற செக்மெண்ட்ல பேஜ் நம்பர்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே சேம் தான். பேஜ் நம்பர நீங்க டாப்ல இன்சர்ட் பண்ணலாம், பாட்டம்ல இன்சர்ட் பண்ணலாம், பேஜ் மார்ஜின்ல போய் இன்சர்ட் பண்ணலாம், கரண்ட் பொசிஷன்ல எங்க கிளிக் பண்ணீங்களோ அங்க இன்சர்ட் பண்ணலாம், லைட்டா ஃபார்மேட் பண்ணலாம், பேஜ் நம்பர ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இத கிளிக் பண்ணும்போது ஒரு சில டெக்கரேட்டிவான டெக்ஸ்ட் பாக்ஸ் அவங்களே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ல பிரசன்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து கஸ்டமைஸ்டா ஒரு சில டெக்ஸ்ட் பாக்ஸ நானே இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த மாரி நீங்க டிரா பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல ரஃப்பா ஏதாவது கன்டென்ட்ட நீங்க டைப் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அப்படின்ற மாரி மூவ் பண்ணி ஈஸியா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இது எப்படி வந்து பிளேஸ்மென்ட் ஆகணும், பொசிஷன் ஆகணும்ன்றது நீங்க இந்த இடத்துல சொல்லலாம். பாருங்களேன், இது இருந்ததுனால பின்னாடி கன்டென்ட் மறைஞ்சிருச்சு. அதனால வந்து நான் இத கொஞ்சம் அலைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு. அதனால டெக்ஸ்ட்க்கு ஃப்ரண்ட்ல இவரு இருக்காரு. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க. ஸ்கொயர் ஷேப்ல டெக்ஸ்ட் அலைன் ஆயிடணும் அப்படின்னு குடுத்த உடனே, இந்த பாக்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் அலைன் ஆகுதுல்ல. இது ஒரு செல்ஃபான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க குடுக்கும். எந்த ஆப்ஜெக்டிவ் நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா, மேல கீழ போயிடும். ஆனா, அத நீங்க கண்ட்ரோல் பண்ற ஆப்ஷன் இந்த இடத்துலயே வரும். இந்த மாரி ஆப்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இந்த இடத்துல இருக்கு. ஓல்டு வெர்ஷன் அப்படின்னா, இத செலக்ட் பண்ணி கொஞ்சம் இந்த இடத்துல போயிட்டு நீங்க இந்த இடத்துல தேட வேண்டியது இருக்கும். பாருங்களேன், அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ராப்பிங் இருக்கு. இது மாரி எல்லா இடத்துலயுமே அதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபீச்சர் இருக்கும். எந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ணாலும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான சப்போர்ட்டிங் டூல் மேல ஓப்பன் ஆகும். நார்மலா இருக்கும்போது ஒரு டூல் இல்லல்ல. ஷேப் ஃபார்மட்ன்னு ஒரு டூல் இல்ல. பட் நான் ஒரு ஷேப்ப கிளிக் பண்ணும்போது ஷேப் ஃபார்மட்ன்னு ஒரு டூல் வருது. இந்த டூல்க்குள்ள இந்த ஷேப் சம்பந்தமா எல்லா ஆப்ஷனும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ எந்த இது நீங்க செலக்ட் பண்றீங்களோ, இது நார்மல் டெக்ஸ்ட் இல்லையா? இதுல எதுவும் பெருசா வராது. ஆனா, இந்த மாதிரியான அடிஷனல் ஆப்ஜெக்ட் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான ஆப்ஜெக்ட் வச்சிருப்பீங்க? இது வந்து ஒரு ஷேப் இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிக்சர வச்சிருக்கலாம், ஒரு சார்ட்ட வச்சிருக்கலாம், ஒரு டேபிள வச்சிருக்கலாம். மேபி நீங்க வந்து ஒரு ஹெட்டருக்குள்ள போனா, ஹெட்டர் ஃபுட்டருக்குள்ள இருக்கிறீங்கன்னும்போது, அதுக்கு தகுந்த மாதிரியான அடிஷனல் ஆப்ஷன்ஸ் மேல ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் அடிஷனலா இந்த ஷேப்ப செலக்ட் பண்ணதுனால, ஷேப்ப ஃபார்மேட் பண்றதுக்கான டூல் ஓப்பன் ஆயிருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இன்சர்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ தாண்டி போகும்போது குயிக் பார்ட்ஸ் இருக்கு. நான் குயிக் பார்ட்ஸ் அப்டின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டன்டான ஆப்ஷன்லாம் குயிக்கா இன்சர்ட் பண்ணணும் அப்டின்னா, இத நீங்க கிளிக் பண்ணி பாருங்களேன். பிரபாகரன் வீரமணின்னு என்னோட நேம் வந்து இந்த இடத்துல குயிக்கா இன்சர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. என்னுடைய இனிஷியல் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டில இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கீவேர்ட்ஸ் இருக்கு, ஆத்தர் இருக்கு, அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு, கேட்டகரி, கமெண்ட், கம்பெனி இதெல்லாம் நான் ஆல்ரெடி மெட்டா டேட்டான்ற ஒரு செக்மெண்ட்ல ஃபைல் டேப் எடுக்கும்போது உங்களுக்கு நான் ஹை லெவல்ல பேசியிருப்பேன். இது எல்லாமே உள்ள டாக்குமெண்ட்குள்ள ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கும். அது வேணும்னா நீங்க இத கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே மாரி ஃபீல்டுக்கு போணும் அப்டின்னா, ஃபீல்டு கோடு நெறைய இருக்கும். ஃபீல்டு கோடு நீங்க ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இப்போ போதும். பட் ரொம்ப பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு அறிவு பசி இருக்கு. ஃபீல்டு கோட வச்சு நெறைய விஷயங்கள பண்ணணும் அப்டின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, இத நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டு கோட பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நான் ஒரு ஹெட்டிங் இன்சர்ட் பண்றேன். ஹெட்டிங் அப்படின்னு போட்டுட்டு, இந்த ஹெட்டிங்க்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டைல் நான் குடுத்துடுறேன். ஏன்னா ஸ்டைல் குடுத்தா தான் அந்த ஹெட்டிங் இல்லையா? ஹெட்டிங் 1 குடுத்துடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஹெட்டிங் 1 10 பேஜ் தள்ளி தான் முடியுது. அதுக்கு அடுத்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 2ண்ட் பேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3, 4 பேஜ் நான் வருது. இந்த இடத்துல 3 ஹெட்டிங் தட் இஸ் 2ண்ட் ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ
இந்த பேஜ், அதாவது இந்த இடத்துல உள்ள இந்த பேஜ் எந்த ஹெட்டிங் கீழ வர்ற பேஜ் அப்படின்றது வந்து நமக்கு ஹெட்டிங் இந்த பேஜ்ல இல்லாதனால தெரியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து, அதாவது இந்த இடத்துல ஹெட்டர்ல என்ன பண்றேன், இந்த பேஜ் வந்து எந்த பேஜுக்கு ரெலவென்ட்டான பேஜ்ன்னு நான் தெரிய வைக்கணும்னு நான் ஃபீல் பண்ணும்போது, இத கிளிக் பண்ணிட்டு குயிக் பார்ட்ஸ்ல ஃபீல்டு கூட கிளிக் பண்ணாலும் சரிதான். இல்ல நான் இன்சர்ட்ல குயிக் பார்ட்ல ஃபீல்டு கூட கிளிக் பண்ணாலும் சரிதான். இந்த இடத்துல இது வந்துரும். இதுல வந்து ஸ்டைல் ரெஃபரன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டைல் ரெஃப்னு ஒண்ணு இருக்கும். எஸ். இத கிளிக் பண்ணிட்டு ஹெட்டிங் 1 நான் கிளிக் பண்ணி ஓகே பண்ணும்போது, ஹெட்டிங் 1ன்னு இருக்குல்ல, ஓகே நான் அத லெஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ டாக்குமெண்ட் டைட்டில் இத டெலீட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. ஸோ எனக்கு ஹெட்டிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அழகா இந்த இடத்துல வந்திருக்கு. ஹெட்டிங்ன்னு வந்ததுனால உங்களுக்கு ஒரு புரிதல அது குடுக்கல. மேபி ரெலவென்ட்டான நேம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா டெஸ்ட் ஹெட்டிங் 1ன்னு நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் டெஸ்ட் ஹெட்டிங் 2ன்னு அந்த இடத்துல போடுவேன். அப்போ உங்களுக்கு இதோடைய புரிதல் நல்லா இருக்கும். பார்க்கலாமா? இத நான் செலக்ட் பண்ணி 2ன்னு குடுத்துடுறேன். எஸ். இப்போ இந்த இடத்துல ஹெட்டிங் 2 வந்துருச்சுன்றதுனால, இந்த பேஜ பிரிண்ட் பண்ணும்போது மேல இந்த ஹெட்டிங் 2ன்னு வந்திருக்கும். பட் இந்த இடத்துல எந்த ஹெட்டிங்குமே இல்ல. பட் இந்த கன்டென்ட் வந்து ஹெட்டிங் 2 உடைய கன்டென்ட், தட் இஸ் ஹெட்டிங் 1 உடைய கன்டென்ட்ன்றது மேல உள்ளத பார்க்கும்போது ஈஸியா புரிஞ்சிரும். ஸோ எந்தெந்த பேஜ்லலாம் ஹெட்டிங் 1 முடியலையோ, அங்கெல்லாம் ஹெட்டிங் 1ன்னு வந்திருக்கும். எப்போ ஹெட்டிங் 2 ஸ்டார்ட் ஆகுதோ, அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஹெட்டிங் 2ன்ற இந்த ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஹெட்டிங் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பேஸ் பண்ணி, அத பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வர பேஜ்லாம் ஹெட்டிங் 2 ஆர் ஹெட்டிங் 3ன்னு ஆட்டோமேட்டிக்கா மாறும். இது எல்லாமே ஃபீல்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இனிஷியல் லெவல்ல எதுக்கு அப்படின்னு தோணும். பட் டெஃபினெட்லி ஒரு புக்கெல்லாம் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் எஃபெக்டிவான ஒர்க்க பண்ற ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ல வேர்ட் அப்ளிகேஷன்ல நெறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் பண்ணப்பட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா, நெறைய பிளாக்ஸ் இருக்கு. நெறைய டிஃபைன்ட் ஆர் ப்ரீ டிஃபைன்ட் ஆர் ப்ரீ கிரியேட்டட் ஆர் ப்ரீ டிசைன்ட் விஷயங்கள்லாம் இது உள்ள இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்குன்றது மட்டும் நான் சொல்றேன். இன்சர்ட் பண்ணி கூட காமிக்கல. யூ ஹேவ் டூ ட்ரை ஆன் யுவர் ஓன். சரியா? அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட்ட வந்துட்டு டெக்கரேட்டிவா போடணும் அப்படின்னா, வேர்ட் ஆர்ட் இருக்கு. மோஸ்ட்லி இது வந்து ப்ரொஃபஷனல் டாக்குமெண்ட்க்கு யூஸ் பண்ண வேண்டாம். பட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு டெக்கரேட்டிவான கன்டென்ட்ட இந்த இடத்துல குடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க கத்துக்கிறதுக்கு உங்களுடைய அறிவு பசிய ஒரு டைல்யூட் பண்றதுக்கு இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம நல்ல விஷயங்கள தெரிஞ்சிருக்கோம், டெக்கரேட்டிவான விஷயங்கள புரிஞ்சிருக்கோம்னு ஒரு புரிதல குடுக்குறதுக்காக இந்த இன்சர்ட் டேப்ல இந்த வேர்ட் ஆர்ட்லாம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டிராப் கேப் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேராகிராஃப் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்திருப்பீங்க. இப்போ இத நான் டெலீட் பண்றேன். இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு டிராப் கேப்ப வந்துட்டு எனேபிள் பண்றேன். ஸோ ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிற கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பெரிய டெக்ஸ்ட்டா தெரியும். இது எங்க நீங்க பார்த்திருப்பீங்கன்னா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரியான டெக்கரேட்டிவா ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு சில புக்ஸ்ல இருக்கும். பட் நம்ம மோஸ்ட்லி இத யூஸ் பண்ண மாட்டோம். பட் இத யூஸ் பண்றது மேனுவலா பண்ணணும்னா கஷ்டம். நம்ம இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணும்போது அதுவே ஃபர்ஸ்ட் லெட்டர பார்த்து பெரிய டெக்ஸ்ட்டா அத மாத்திடும். பாருங்களேன், இந்த இடத்துல நான் இத கிளிக் பண்ணி மார்ஜின் குடுக்கும்போது, மார்ஜின்ல அந்த டி போயிடுச்சு. அன்டூ பண்றேன். அன்டூ பண்ணிட்டு திருப்பி நான் அதே மாதிரி டிராப் கேப் போயிட்டு, டிராப்ன்னு கிளிக் பண்ணும்போது, அந்த இடத்துள்ளயே டிராப் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன்ல ஒரு ஸ்டைல்ல இது கிரியேட் ஆகுது. இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. டிராப் கேப் அப்படின்ற ஆப்ஷன். சிக்னேச்சர் லைன் அப்படின்னா, நார்மலா இந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே டிஜிட்டலா எல்லாமே மாறிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம கிரியேட் பண்ற எல்லா டாக்குமெண்ட்டுமே டிஜிட்டலா மேக் பண்ணப்படுது. டிஜிட்டலா சர்க்குலேட் பண்ணப்படுது. டிஜிட்டலா ஆத்தரைஸ்ட் பண்ணப்படுது. டிஜிட்டலா சைன் பண்ணப்படுது. டிஜிட்டலாவே சர்க்குலேட் பண்ணி அது ஒரு கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்டா எக்ஸிக்யூட் பண்றோம். ஒரு காலத்துல நம்ம கான்ட்ராக்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, அத பிரிண்ட் எடுப்போம். பத்திரத்துல பிரிண்ட் எடுப்போம். அதுல சைன போடுவோம். சாட்சி கையெழுத்து வாங்குவோம். அதுக்கப்புறம் அத சர்க்குலேட் பண்ணி இது லீகல் டாக்குமெண்ட்ன்னு ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஈவன் ஒரு கம்பெனி டூ கம்பெனி டிரான்சாக்ஷனுமே ஒரு அக்ரீமெண்ட்டுமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். பட் இப்போ ஒருவேளை யுஎஸ்லலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி டாக்குமெண்ட்லயே சிக்னேச்சர போட்டுட்டு, அத நீங்க மத்தவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா, இட் ஹேஸ் யுவர் சிக்னேச்சர்ல நீங்க மத்தவங்களுக்கு அனுப்பும்போது அது உங்க சிக்னேச்சரோட போகும். அப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, இது வந்து பிரபாகர் சைன் பண்ண ஒரு டாக்குமெண்ட். டிஜிட்டலா சைன் பண்ண டாக்குமெண்ட். நான் பென் எடுத்து பேப்பர்ல சைன் போடல. இந்த டாக்குமெண்ட்
சைனை ஆட் பண்ணிட்டு இந்த இது மூலமா ஆட் பண்ண முடியும். பட் இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கல. உங்களுக்கு இருக்கு, சிக்னேச்சர் லைன் ஒன்று இருக்குன்னு நான் சொல்றேன். நான் இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கான டெடிகேட்டிவ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சிக்னேச்சர் லைன் இஸ் நாட் ஆக்சுவலி மோஸ்ட்லி யூஸ்ட் ஆப்ஷன் இன் இந்தியா இல்லை, பட் கம்பெனி ஒர்க்கிங் ஃபார் யூஎஸ் ஆர் கம்பெனி ஹேஸ் அ குட் ரெப்யூட்டேஷன் அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ண பாருங்க. டேட் அண்ட் டைம் உங்கள் டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல டேட் அண்ட் டைமை இன்சர்ட் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஃபார்மெட்டில் அந்த டேட் அண்ட் டைம் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு, கரண்டாக இருக்கிற டேட் இன்சர்ட் ஆயிருக்கு. இது நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாறாது, ஏன்னா இது வந்து ஒரு அப்டேட்டட் எலிமெண்ட் கிடையாது, ஜஸ்ட் அ டெக்ஸ்ட், அவ்வளோதான். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், டைம் மட்டும் இருக்குது, நிறைய ஃபார்மேட் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரியா? ஆட்டோமேட்டிக்லி இது பாருங்க, அப்டேட் ஆட்டோமேட்டிக்லின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணீங்கன்னா, இப்போ நான் ஒரு டேட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம முதல்ல என்டர் பண்ண டேட் இருக்கு, இது இப்போ நான் என்டர் பண்ண டேட் இருக்கு. இது வந்து நார்மலா என்டர் பண்ணப்பட்ட டெக்ஸ்ட், பட் இது வந்து அப்டேட் ஆகக்கூடிய டெக்ஸ்ட். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கு. இது என்ன ஆகும்னா நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது நாளைக்கு டேட் இந்த இடத்துல மாறிடும், பட் இது வந்து அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க டேட்டை இன்சர்ட் பண்ணணும், ஒரு டைமை இன்சர்ட் பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ல டேட் ஆர் டைமை இன்சர்ட் பண்ணணுமோ அதை நீங்க இதை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம், பண்ணாமையும் பண்ணலாம். அதை நீங்க யோசிச்சுக்கோங்க. தென் ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த வேர்ட் அப்ளிகேஷனுக்குள்ள ஆப்ஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட்டை இந்த ஒர்க் பாருங்க, டெக்ஸ்ட் ஃப்ரம் ஃபைல்ஸ், வேற ஃபைல்ல இருந்து நீங்க டெக்ஸ்ட்டை நீங்க இந்த ஃபைல்ல கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி ஒரு வேர்ட் அப்ளிகேஷனுக்குள்ள செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணா அங்க உள்ள கண்டென்ட், அதாவது இந்த ஃபைல்ல உள்ள கண்டென்ட் இங்க உள்ள வந்துடும். அப்படி இல்லைன்னா கூட இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில இதை டைரக்டா கிளிக் பண்ணாலும் இந்த இதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல பாருங்களேன், நியூ டாக்குமெண்ட்டா ஒரு சில விஷயங்களை கிரியேட் பண்ணி இந்த ஃபைல் ஃபார்மேட்ல உள்ள விஷயங்களை நான் கிரியேட் பண்ண முடியும். அதை நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்ண முடியும். ஆர் அதாவது கிரியேட் நியூ, கிரியேட் ஃப்ரம் ஃபைல்னு இருக்குல்ல, கிரியேட் நியூல நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. கிரியேட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபைலை இது உள்ள இன்சர்ட் பண்ணி அப்படியே நீங்க வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், COA கொஸ்டின் அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த லிங்க் வந்துருச்சு, ஐகான் அப்படின்றத கொடுத்துட்றேன், டிஸ்பிளே ஐகான் கொடுத்துட்டு ஓகே பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து அப்படியே இது உள்ள வந்து எம்பெட் பண்ணப்பட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இந்த இடத்துல டெக்ஸ்டா வரல, அது ஒரு ஆப்ஜெக்டா வந்திருக்கு. இன்சர்ட் ஆப்ஜெக்ட் இல்லையா, ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த PDF ஃபைலே ஓப்பன் ஆகும், அதுல உள்ள கண்டென்ட் தெரியும். பட் நார்மலா இது க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆகிடும். அங்கே உள்ள ஃபைலை இங்கே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபைல் இது உள்ளேயும் காப்பி பண்ணப்பட்டு வந்துருச்சு. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யாருக்காவது அனுப்புனீங்கன்னா இந்த ஃபைலும் சேர்ந்து அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் ஃபைலையும், அதாவது வெளியில் இருக்கிற ஒரு ஃபைலையும் ஆப்ஜெக்ட் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்சர்ட் டேப் மூலமாக நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய இன்சர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ், இன்சர்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன். அதே மாதிரி ஈக்குவேஷன் சிம்பிள். நான் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, இருந்தாலும் நான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை திருப்பி ஒரு விஷயத்த பார்த்தாலும் நல்லதுதான் இல்லையா? ஓகே, ஈக்குவேஷன்னா என்ன? நம்ம ஈக்குவேஷனை வந்துட்டு மேக்ஸ்லலாம் போது பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருந்திருப்போம். அப்போ ஈக்குவேஷனை கிளிக் பண்ணும்போது நம்ம பார்த்த ஒரு சில முக்கியமான ஃபேமஸான ஈக்குவேஷன்லாம் இந்த இடத்துல தெரியுது பாருங்களேன். பித்தாகரஸ் தேரமுடைய ஈக்குவேஷன் இருக்கு, அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இருக்கு. ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பட் தெர் ஆர் மல்டிபிள் ஃபார்முலாஸ் ஆர் மல்டிபிள் ஈக்குவேஷன்ஸ் ஹியர். இதை தாண்டி நீங்க வந்து கஸ்டமைஸ்டா ஒரு சில ஈக்குவேஷன்ஸை நீங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நார்மலா நீங்க ABCD கிளிக் யூஸ் பண்ணி ஆர் டிராயிங் டூலை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா எஃபெக்டிவா இருக்காது. அப்போ இந்த டைம்ல இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பிளேஸ் ஹோல்டர் வந்துடும். அதுக்கப்புறம் இதுல கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்களேன், இதுக்காக ஒரு டூலே இருக்கு. இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு டூல் வந்திருக்கு, தட் இஸ் டேப் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்களா ஒரு சில ஃபார்முலாவை டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வேணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதில் ஒரு எலமெண்ட் வேணும்னு இது நீங்கள் டெவலப் பண்ணிட்டே போகலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் இதில் உள்ள எலமெண்ட்டை கிளிக் பண்ணி அதில் மாற்றங்களை ஏற்படுத்தலான்ற மாதிரி
ஈக்குவேஷன்ஸை நீங்களே பில்டு பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை கிரியேட் பண்ற ஆப்ஷன், இந்த இன்செர்ட்ல இருக்கிற இந்த ஆப்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. பட் இதை தேவைப்படுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை நீங்க உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்க. தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது ஈக்குவேஷனை கிரியேட் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆப்ஷன் இல்லையா? அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ். டாக்குமெண்ட்ல நம்ம நிறைய டைம்ல சிம்பிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். சிம்பிள்ஸை நம்ம டாக்குமெண்ட்ல ஆட் பண்றதன் மூலமா டாக்குமெண்ட்டுக்கு ஒரு சில வேல்யூ அடிஷன்ஸை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டென்ட்டை நான் கீ பண்றேன், அதாவது 515 கீப் பண்ணி இந்த வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னா டில்டு சிம்பிளை நான் யூஸ் பண்ணுவேன் இல்லையா? இந்த டில்டு சிம்பிளை யூஸ் பண்றது மூலமா இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ, இட் கேன் கோ அப் ஆர் இட் கேன் கோ டவுன்னு புரியும். இது வந்து 560க்கு போகலாம், 555க்கு வரலாம், ஆர் 540க்கும் போகலான்ற மாதிரி அப்ராக்சிமேட் வேல்யூன்னு இந்த டில்டு சைன் சொல்லும். இந்த மாதிரி நிறைய சைன்ஸ் வந்து ஈவன் இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் தான் இல்லையா? இந்த இந்த ஒரு மாதிரி தெரியுது இல்லை? எல்லாமே சிம்பிள்ஸ் தான். இதெல்லாம் ஆல்பபெட் கிடையாது. இதுதான் ஆல்பபெட், கரெக்டான ஆல்பபெட். இது சிம்பிள்ஸ்ல நம்ம இதை இன்சர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். அந்த எல்லா சிம்பிள்ஸும் ஈஸியா இன்சர்ட் பண்ற மாதிரி இந்த இடத்துல, அதாவது இன்சர்ட்ன்ற டேப்ல இருக்கிற இந்த சிம்பிள்ஸ்ன்ற குரூப்ல இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், நான் அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் அழகா தெரியுது. இதை தாண்டியும் எனக்கு சிம்பிள்ஸ் தேவைப்படுற பட்சத்துல மோர் சிம்பிள்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா there are multiple options, multiple symbols here. பாருங்களேன் எவ்வளவு சிம்பிள்ஸ் இருக்கு. ஃபாண்ட்ன்ற இடத்துல விங்டிங் இருக்கு. நான் இந்த விங்டிங்கை எடுத்து நார்மல் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அந்த ஃபாண்ட்டுக்கு ரெலவெண்டான நிறைய சிம்பிள்ஸ் இந்த இடத்துல தெரியுது. அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, ஒரு சில அடிஷ்னல் ஃபாண்ட்டையும் நான் இந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் செலக்ட் பண்ற எல்லாமே ஒரு ஃபாண்ட்டை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ செலக்ட் பண்றதை பேஸ் பண்ணி நிறைய ஃபாண்ட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணப்படும். அந்த ஃபாண்ட்டுக்கு ரெலவெண்டான சிம்பிள்ஸ் இந்த இடத்துல தெரியும். பாருங்களேன், டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் கூட சிம்பிள்ஸ்குள்ள இருக்கு. சம்டைம் தமிழ் லாங்குவேஜ்லாம் கூட இதுல இருக்கும். ஒரு சில டெக்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்ல இன்சர்ட் பண்ண வேண்டிய நீடு வரும்போது நீங்க அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி கூட அந்த இப்போ பாமினி நான் கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், தமிழ் நான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். தமிழ் ஃபாண்ட்டை நான் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபாண்ட்ல இருக்கிற ஒரு கேரக்டரை கூட நான் சிம்பிள் மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் இஸ் நத்திங் பட் அ ஃபாண்ட். டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் இஸ் கால்ட் as a symbol in Excel or Word document டேட்டா. அப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன ஃபாண்ட்டை செலக்ட் பண்றீங்களோ அந்த ஃபாண்ட் எல்லாமே ஒரு சிம்பிளா நீங்க இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணும்போது பாருங்களேன், அந்த ஃபாண்ட்டுடைய நேமே அழகா சிம்பிள் மாதிரி வந்துருச்சு. இது நான் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், அது பெருசா தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொரு சிம்பிளை நான் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்சர்ட் போகணும். இன்சர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்டான ஃபாண்ட் எல்லாம் இந்த இடத்துல சிம்பிள்ஸா இருக்கும். சம்டைம் இந்த இடத்துல ஒரே ஒரு கேரக்டரை, இந்த சூன்ற கேரக்டரை இன்சர்ட் பண்ணணும்னு வருதுன்னா கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விங்டிங்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். எக்ஸில் எல்லா ஆஃபீஸ் அப்ளிகேஷன்லையும் இருக்கும். விங்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த விங்டிங் கிளிக் பண்ணாலே நிறைய சிம்பிள்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் இதுல இருக்கும். பாருங்களேன், பிரசன்டேஷன் பண்றதுக்கு ஒருத்தர் நிக்கிற மாதிரியான சிம்பிள், ஆம்புலன்ஸ் வண்டி போற மாதிரி, சைக்கிள் போற மாதிரி, ரைட்டுன்னு சொல்ற மாதிரி, ராங்குன்னு சொல்ற மாதிரி, டவுட்டா இருக்கிற மாதிரியான சம்டைம் கண்டென்ட் எல்லாம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமான வேல்யூ அடிஷன்ஸ் கொடுக்க. பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ற ஒரு சிம்பிள் இருக்கு. அதுக்கப்புறம் கமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ற கேளு, பாரு, தேடு அப்படின்ற மாதிரி எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி சிம்பிள்ஸ் இருக்கு. இது பவர்னு சொல்லலாம், ஆர் ஒரு லைட்னிங் அப்படின்னு சொல்லலாம்ல, பஸ்ஸு, வெயிட் லிஃப்ட் பண்றது, இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். இது வந்து விங்டிங்ஸ்லயே இருக்குல்ல, அதே மாதிரி விங்டிங்ஸ் அப்படின்னு இன்னொன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விங்டிங்ஸ் 2ன்னு ஒன்று இருக்கு, விங்டிங்ஸ் 3ன்னு ஒன்று இருக்கு. நிறைய ஃபாண்ட்டை கூட நீங்க வந்து இதே மாதிரி இன்சர்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இல்லாத இன்னும் அடிஷ்னல் ஃபாண்ட்ஸை கூட நீங்க சிம்பிள்ஸ் மூலமா இன்சர்ட் பண்ணலாம். வேணும்னா புது ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க. அந்த ஃபாண்ட்ல உள்ள சிம்பிள்ஸை இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த ஃபாண்ட்டையும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அதையும் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா புரிதல் வந்திருக்கும் அப்படின்னா இந்த இன்சர்ட் டேப்ல உங்களுக்கு வந்து பேஜஸை இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, டேபிள்ஸ் கிரியேட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. டேபிள்ஸை இன்சர்ட் பண்ணலாம், டிரா பண்ணலாம், எக்ஸல் இருந்து ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய டேபிள்ஸ் இந்த இடத்துல இருந்து கொண்டு வரலாம். பிக்சர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸ்டாக் இமேஜ் எடுத்து இன்சர்ட் பண்ணலாம், உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்து இன்சர்ட் பண்ணலாம், ஆன்லைன்ல உள்ள பிக்சரை இன்சர்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு. சம்டைம் நீங்க டிராயிங்லாம் பண்ணணும்னா இந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி தான் டிராயிங் பண்ணுவீங்க. ஐகான்ஸ்ன்னு இருக்கு. ஐகான்ஸை யூஸ் பண்ணி தான் இப்போ நிறைய டாக்குமெண்ட் டெவலப் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா இந்த ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால பிரசன்டேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஐகான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ். ஐகான் அப்படின்னா என்ன அப்படின்னு டெஸ்க்டாப் ரெலவெண்ட்டான நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பட் இங்க ஐகான் அப்படின்றது வேர்ட் அப்ளிகேஷனுக்குள்ளேயே இருக்கு. நம்ம ஒரு காலத்துல ஐகான் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி ஐகான் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரும். பட் இங்கே இப்போவுமே டைரெக்டாக ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்றது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மைக்ரோசாஃப்ட் அதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அடிஷன்ஸை பண்ணுறாங்க. அதே மாதிரி 3D மாடல்ஸ் ஆட் பண்ணலாம், ஸ்மார்ட் ஆர்ட் ஆட் பண்ணலாம். ஸ்மார்ட் அப்படி இந்த மாதிரியான ஒரு டயக்ராமேட்டிக்கல் ரிப்ரசன்டேஷனை கொடுக்கக்கூடிய நிறைய இருக்கு. ப்ராசஸ் டயக்ராம் இருக்கு, சைக்கிள் டயக்ராம் இருக்கு, ஹைரார்கி, ரிலேஷன்ஷிப் மேட்ரிக்ஸ், பிரமிட், அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் ஆன்லைன்ல இருந்தும் நிறைய நீங்க டயக்ராம்ஸை கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனும் ஸ்மார்ட் ஆர்ட்ல இருக்கு. சார்ட் இருக்கு, அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு, ஆடின்ஸ் இருக்குல்ல, வீடியோ ஆன்லைன்ல இருந்து கொண்டு வரலாம், புக் மார்க் ஆட் பண்ணலாம், கிராஸ் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணலாம், நிறைய லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம், கமெண்ட் நம்ம ஆட் பண்ணலான்றதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கூட எப்படி ப்ளே பண்ணலாம், ஹெட்டர்னா என்ன, ஃபூட்டர்னா என்ன, பேஜ் நம்பர்ஸை தனியாக இன்சர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸை ஆட் பண்ணி இந்த இடத்துல நம்ம மேலே ஆட் பண்ண மாதிரி பண்ணி அதில் ஏதாவது கண்டென்ட்டை வச்சுக்கிற ஆப்ஷன், குயிக் பார்ட்டான இந்த 3-4 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், வேர்ட் ஆர்ட்டு, அதே மாதிரி ட்ராப் கேப்னு ஆப்ஷன். ட்ராப் கேப்னா இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு 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 பேராகிராஃபில் ட்ராப் கேப்பை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி அப்பியரன்ஸில் உங்களுடைய டெக்ஸ்ட் மாறும். சிக்னேச்சரை பற்றி நல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ண, டேட் அண்ட் டைம் இன்சர்ட் பண்ணுறது, ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணுறது, ஈக்குவேஷன் சிம்பிள் அப்படின்ற இன்சர்ட் பண்ணுறதுலாம் சொல்லிட்டேன். எல்லாமே ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். இது மட்டும் நான் சொல்லி விட்டுடாம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ட்ரா அப்படின்ற ஒரு டேபும் இருக்கு. அந்த ட்ரா டேப்ல என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ட்ரா அப்படின்ற டேப் வந்து புதுசா வந்த ஒரு டேப். இது வந்து ஒரு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வேர்ட் அப்ளிகேஷன்ல இல்லை. பட் இங்க ஏன் கொடுத்துருக்கா அப்படின்னா இது எல்லாமே ஒரு சில அட்வான்ஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் இல்லையா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சிலை நான் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து முக்கியமான கண்டென்ட் இருக்கு, இதெல்லாம் முக்கியம்ப்பா அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ரெசன்டேஷன் மாதிரி இந்த மாதிரி நான் சொல்லி இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு மஞ்சள் கலர்ல இருந்தால் நல்லா இருக்கும். அதனால நான் வேற கலர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பண்ணும்போது இதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இது முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் ஹைலைட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது நான் ஓவராலா வாயிலேயே சொல்றதை விட இந்த மாதிரி நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா அது பார்க்குறவங்க மத்தியில் ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ட்ரா பண்ற நிறைய டூல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அட்வான்ஸ் விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. பட் இது சிலபஸ்ல கவர் ஆக போறது இல்லை. இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ட்ரா அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இந்த இதில் நிறைய டிராயிங் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் டாக்குமெண்ட்ல ஒரு வேர்ட் அப்ளிகேஷன்ல நம்ம ட்ரா பண்ண போறது இல்லை. மோஸ்ட்லி இந்த டெக்ஸ்ட் ரிலேட்டடாக தான் டீல் பண்ண போறோம் அப்படின்றதுனால இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் திஸ் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். பட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் டிசைன் அப்படின்ற டேபை தான் நம்ம அப்கமிங் செஷன்ல பார்க்க போறோம். டிசைன் அப்படின்ற டேப்ல இந்த டாக்குமெண்ட்டை எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், டிசைன்ல என்னென்ன கான்செப்ட் எல்லாம் வரும், எப்படி ஒரு தீம் ஆட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். மேபி இது ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். டிசைன் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தீம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்டோடைய கலர்ஸும் இந்த தீமை பேஸ் பண்ணி மாறும். ஓகேவா? இப்போ நான் எஸ்கேப் பண்ணி நார்மலைஸ் பண்ணிடுறேன், கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல டிசைன்குள்ள போகும்போது இந்த டிசைன்ல நீங்க பண்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லா இம்பாக்டா கிரியேட் பண்ணும். தீம் போயிட்டு ஆஃபீஸ் தீம் இருக்கு, நான் இந்த தீமை நான் கிளிக் பண்ணும்போது ஒரு லைட்டா ஒரு சேஞ்ச் வந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஃபாண்ட் இருக்கு, CORBEL கார்பல் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேலிபிரின் ஃபாண்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை மாத்துற ஒரு தன்மை இந்த தீமுக்கு இருக்கும். நார்மலா ஒரு இடத்துல உள்ள ஃபாண்ட்டை மட்டும் மாத்தாது, டாக்குமெண்ட் உள்ள எல்லா ஃபாண்ட்டையுமே இது மாத்திரும். பட் நீங்க ஒரு ப்ராப்பரான ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாற்றம் நடக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது மாதிரி நான் எந்த ஃபாண்ட்டை நான் மாத்துறனோ, எந்த தீமை நான் மாத்துறனோ அந்த தீமுக்கு தகுந்த மாதிரியான ஃபாண்ட். இப்போ வேற ஃபாண்ட் வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி ஃபாண்ட் மட்டும் மாறி இருக்காது, இதோடைய கலர் தீமுமே மாறி இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கேயும் கலர் தீம்ஸ் இருக்கு. நம்ம என்ன தீமை செட் பண்றோமோ அந்த தீமுக்கு அசைன் பண்ணப்பட்ட கலர் மாறும். அதே மாதிரி ஃபாண்ட் மாறும்.
அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்பேசிங் மாற்றப்படும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் மாற்றப்படும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ தீமை மாத்துறதன் மூலமா நீங்க நிறைய விஷயங்களை மாற்றலாம். ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆஃப் ஃபார்மட்டிங்கை டிஃபைன் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபார்மட்டிங் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி குளோபலாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இந்த இடத்துல நிறையா இருக்குது. தீ மாற்றுற ஆப்ஷன் அதுக்குள்ளே என்ன இருக்குது, டாக்குமெண்ட் ஃபார்மட்டிங் மாற்றுற ஆப்ஷன் இருக்குது. கலரை மாற்றலாம். டிஃபால்ட்டாக எனக்கு இந்த கலர் நல்லா இல்லைப்பா, டிஃபால்ட் கலர் இந்த கலரை வேணும்னு நீங்கள் செட் பண்ணலாம். இந்த கலரை மாற்றும் போது எதுவுமே மாறலை இல்லை. எங்க மாற்றங்கள் தெரியும்னா, ஒருவேளை நீ ஒரு சார்ட்டை இந்த டாக்குமெண்ட்ல இன்சர்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ஷேப்பை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்பதான் அந்த மாற்றங்கள் நடக்கிறது கண்ணில் தெரியும். இப்போ நான் சார்ட்டையும் இன்சர்ட் பண்ணிட்டேன், அப்புறம் அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நான் கலர் தீமை மாற்றும் போது அந்த கலர் தீம் என்னென்ன இம்பாக்டை கொடுக்கணும் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ நான் வந்துட்டு டிசைன் போயிட்டு இந்த தீமை நான் சேஞ்ச் பண்ணும்போது இந்த தீம் வந்து இந்த சார்ட்டுடைய கலரையும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றும், டாக்குமெண்ட் ஹெட்டர் கலரை மாற்றுது, அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டுடைய கலரையும் மாத்துதுன்ற மாதிரி தீமுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியல் டோன் இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல லைட்டா அந்த வாட்டர் மார்க் லைட்டாக தெரியும். ஸோ இதை பிரிண்ட் எடுக்கும்போது அந்த வாட்டர் மார்க்கும் சேர்ந்து பிரிண்ட் எடுக்கப்படும். அது மாதிரி பிக்சர் போனோம் அப்படின்னா ஒரு பிக்சரை நான் கிளிக் பண்ணி அந்த பிக்சரை பேக்ரவுண்டில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு லைட்டாக பிரிண்ட் எடுத்தாலும் அது தெரியும். ஸோ எல்லா பேஜ்லேயுமே அந்த பிக்சர் லைட்டாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் வாட்டர் மார்க் மாதிரி இருக்கும். வாட்டர் மார்க்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்ற நல்ல கிளாரிட்டியை இன்னும் ஒரு சில வீடியோஸ்ல பெருசாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்குறது நல்லது. வாட்டர் மார்க் ரைட், வாட்டர் மார்க்கை இன்சர்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. அதே மாதிரி பேஜுடைய கலர் எப்போவுமே நியூட்ரலாக ஒயிட்டு தான் பேக்ரவுண்ட் இருக்கும். சம்டைம் நீங்கள் பிளாக் பேக்ரவுண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். பட் நார்மலாக எந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான பேக்ரவுண்டை கொடுக்கணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. சம்டைம் லைட் பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், சம்டைம் டார்க் பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், சம்டைம் பேக்ரவுண்டே கொடுக்கலனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இது வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பேஜுக்கு வந்து பார்டர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு பேஜ் பார்டரை கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸ் பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் பேஜுக்குமே பார்டர் வந்துடும். அதுலேயுமே கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, பேஜ் பார்டர் வந்து ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு வேணுமா, இந்த செக்ஷனுக்கு மட்டும் வேணுமா நீங்கள் செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்லி இந்த செக்ஷனில் எக்ஸப்ட் ஆல் எக்ஸ்பர்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் இல்லாமல் மற்ற பேஜுக்கெலாம் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நான் இந்த இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ டிசைன் டேபையும் ரொம்ப குயிக்காகவே வாக் த்ரூ பண்ணி முடிச்சிட்டோம். டிசைன் டேபில் முக்கியமானது தீமு, ஃபார்மட்டிங்கு. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா வாட்டர் மார்க்கு, பேஜ் கலர் அண்ட் பேஜ் பார்டர் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. வாட்டர் மார்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தீமை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ டிசைன்ற டேபையும் முடிச்சிட்டோம், இன்செர்ட்டில் உள்ள பாதி முடித்தோம். அதே மாதிரி ட்ரா டேபை வந்து லைட்டாக வாக் த்ரூ பண்ணோம், பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. பிகாஸ் இது சிலபஸ்லேயே பெருசாக இது கேட்கப்படாதுன்றதுனால நம்ம பேசலை. பட் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். டிசைன் டேபில் மோஸ்ட்லி எல்லா முக்கியமான ஆப்ஷனையும் முடிச்சிட்டோம். நாளைக்கு மேபி அடுத்த செஷனில் நம்ம லேஅவுட் டேபு, ரெஃபரன்ஸ் டேபு, மெயிலிங், ரிவ்யூ, வியூ அண்ட் டெவலப்பர் தேவைப்பட்டுச்சுன்னா பார்க்கலாம். அடுத்தடுத்த செஷனில் இன்னும் அட்வான்ஸ்டான ஆப்ஷனை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம்.